4 மணிக்கெல்லாம் அலாரம் அடிச்சது. ஆனா நான் ஏஞ்சது பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு தான். அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுது. எப்படி இருந்தாலும் கரெக்ட்டா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பண்ண முடியாது இல்லையா? அந்த குளிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு சுறுசுறுப்பே வருமே தவிர, அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு வீடியோ போடணுமா? இன்னைக்கு சமைக்கணுமா? அப்படிதான் தோணி இருக்குது எனக்கு நெறைய வாட்டி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட லைஃப் ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சா, அதனால இது போடலைனாலும் நம்மளால வந்துட்டு அது என்னவோ ஒரு மாதிரியாவே இருக்கும். அந்த ஒரு நாள் வீடியோ போடலைனாலும் என்னவோ போல இருக்கும். அதனாலயே பார்த்தீங்கன்னா, வீடியோ டெய்லி போடணும்னு நெனப்பேன். ஆனா காலையில பார்த்தீங்கன்னா, எனக்கு மைண்ட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மாறிடும். சில டைம் வந்துட்டு உடம்பு முடியாம போகுது இல்லையா? சரி. அதனாலயே பார்த்தீங்கன்னா, நெறைய நாள் நான் வீடியோ போடாமலே இருந்திருப்பேன். இந்த பச்சை பயிறு ஒண்ணு இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அதனால நேத்தே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன். நெறைய பேர் நான் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன். பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு அப்பவே வந்து குக்கர்ல மாத்தி அத வந்து தண்ணிலாம் ஊத்தி தக்காளி, வெங்காயம்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னவோ அது மாரி பண்ணா வச்சுக்கோங்களேன், அது நெறைய விசில் விடுற மாதிரி இருக்கு. சரியா வந்துட்டு வேக மாட்டேன்து. அதனாலயே நான் என்ன பண்ணுவேன், நைட்டே வந்துட்டு ஊற வச்சுட்டேன். முக்கியமா தேங்காய் எண்ணெயில சமைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவும் அருமையா இருந்தது. தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லே தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இந்த கடுகுலாம் சேர்த்து தாளிக்கும் போது நம்ம தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ஸ்மெல்லா அவ்வளோ ஒரு வாசனையா இருந்தது. நான் இன்னொரு நாளைக்கு இந்த பச்சை பயிறு குழம்பு வச்சேன் அப்படின்னா கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்றேன். பச்சை பயிறு குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா வந்துட்டு காரசாரமா ஏதாவது சைட் டிஷ் பண்ணாதான் சூப்பராகவே இருக்கும். ஒன்று உருளைக்கிழங்கு பொரியல இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், இல்லைன்னா கருணக்கிழங்கு பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு முட்டை மசாலா தான் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த குழம்பு பொடி இருக்குல்ல, குழம்பு பொடி கொஞ்சமா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் இல்லை உப்பு, இது 2 மட்டும் தான். மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம குழம்பு பொடியெல்லாம் சேர்த்துருப்போம், அதனால எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த 2 மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு முட்டையில் அப்ளை பண்ணி அப்படியே எண்ணெயில் பொரிச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னாலே முட்டை மசாலா ரெடி. இது வந்து ரொம்பவும் சிம்பிளாக வந்துட்டு முடிஞ்சிடும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அப்புறம் இந்த மாதிரி பச்சை பயிர் குழம்புகள்லாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ராகி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு டீ போடுற பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ராகி மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ராகி மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இது அடுப்பில் வந்துட்டு சிம்லே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ராகி கஞ்சி சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சுத்தமாக இந்த பால், நாட்டு சக்கரை, சுகருன்ட்டு எதுவுமே பிடிக்காது. சுத்தமாக பாலே பிடிக்காது. ஆனால் நான் பால் சேர்த்ததை சொல்லாமல் தான் வந்துட்டு கொடுத்தேன். பால் ஸ்மெல்லே சுத்தமாக அதில் வரவே இல்லை. அவங்க வந்து சக்கரை எல்லாம் சேர்க்காம கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்து குடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த இட்லி மாவு இல்லைன்னா என்னெல்லாம் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? நம்மளே வந்துட்டு ஏமாற்றி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த இட்லி, தோசை இதுதான் வந்து நிறைய இருக்கும். இல்லைன்னா பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது செய்வேன். இல்லைன்னா கோதுமை உப்புமா வந்துட்டு எப்பயாவது ஒரு டைம் செய்வேன், அதை வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் எப்போவாவது ஒரு டைம் இந்த சேமியா உப்புமாவும் அப்புறம் வந்து ரவா உப்புமாவும் பண்ணுவேன். அதை மட்டும் கண்ணிலே வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.